பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நகரத்தார் படைப்பு. நமது நகரத்தார் சமூகத்தினரால் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது அல்லது குல தெய்வத்தை நினைத்து வழிபடுவது படைப்பு ஆகும். திருமணம், 60, 80ஆம் கல்யாணங்கள், தீர்த்தம் அல்லது மருந்து குடிப்பது, வேண்டிக் கொள்வது போன்ற வைபவங்களுக்கு முந்தைய தினம் முன்னோர்களை நினைத்து அல்லது குல தெய்வத்தை நினைத்து வழிபட்டு ஆசிகளை பரிபூரணமாக பெற்று பிறகு விழாவினை நடத்துவது என்பது நகரத்தார் சமூகத்தினரால் மட்டுமே நடத்தப்படும் ஒரு நிகழ்வாகும். வீட்டு படைப்பு அன்று சாதம் வடித்து, பருப்பு மசித்து, கத்திரிக்காய், வாழைக்காய் சமைத்து, முன்னோர்களின் பேழையை அமைத்து, அதற்கு நகைகள் பூட்டி, பூமாலைகள் அணிவித்து, 5 மூக்கு விளக்கு ஏற்றி, அவற்றின் முன்பாக உள்ள தலைவாழை இலைகளில் சமைத்த உணவுகளை பரிமாறி, பிறகு சாம்பிராணி தூபம் காண்பித்து, தாய பிள்ளைகள் கிட்டத்து சொந்தங்களோடு ஒற்றுமையாக இருந்து வணங்கி முன்னோர்களது ஆசிகள் கிடைக்கப் பெற்று பிறகு அனைவரும் பிள்ளை குட்டிகளோடு படைத்த உணவுகளை அருந்துவது என்பது நமது தொன்று தொட்டு வரும் சம்பிரதாயங்களுள் ஒன்று ஆகும். ஒரு சிலர் அசைவ உணவுகளை சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுவது என்பதும் வழி வழியாக தொடர்ந்து செய்து வரும் பழக்கமாகும். முன்னோர்களுக்கு படைப்பவர்கள் வாங்கி வைத்து வணங்கும் சேலை, வேஷ்டி துண்டுகளை சுத்தபத்தமாக இருந்து நீரில் நனைத்து காய வைத்து மடித்து பிறகு அவற்றை ஓலை பெட்டியில் வைத்து கட்டி சாமி வீட்டிற்குள் வைத்திருப்பார்கள். அவ்வாறு வைக்கப்பட்ட பேழையை மிகவும் ஐதீகத்தோடு வெள்ளி, செவ்வாய் கிழமைகளில் சாமி வீட்டை தீர்த்தி மெழுகி முன்னோர்களை நினைத்து விளக்கேற்றி குடும்பம் சிறக்க வரம் கேட்டு வழிபடுவார்கள். ஒரு சில குடும்பங்களில் குறிப்பிட்ட ஒரு சில முன்னோர்களை மட்டும் அந்த காலம் தொட்டு தொடர்ந்து படைத்து வணங்கி வருவதாக இருந்தால் புள்ளிகள் அதிகமாக வந்துவிடும். அந்த காரணத்தால் 3 அல்லது 4 வகைகளாக பிரிந்து அந்தந்த வகை ஆட்கள் அதே முன்னோர்களை அவரவர் படைத்து வழிபட்டு ஆசிகளை பெறுவார்கள். அவ்வாறு உள்ள பெரிய படைப்புகளில் வடை அல்லது இனிப்பு பணியாரம் சுட்டு பாச்சோறு பொங்கி முன்னோர்களுக்கு படைத்து அந்தந்த வகை புள்ளிகளுக்கு கொடுப்பார்கள். அவ்வாறு உள்ள அனைத்து வகை சொந்தங்களும் ஒருவருக்கு ஒருவர் படைப்பு பங்காளிகள் ஆவார்கள். மெய்யாத்தாள் படைப்பு, அடக்கியாத்தாள் படைப்பு, மரத்தி படைப்பு, அக்கினியாத்தாள் படைப்பு என்று தொன்று தொட்டு வரும் பெரிய வகை படைப்புகளாகும். ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட ஒரு சில ஊர் நகரத்தார்கள் அனைவரும் ஒன்று கூடி படைப்பார்கள். அவ்வாறு உள்ள படைப்புக்கு 7 ஊர் படைப்பு என்று சொல்வார்கள். இந்த படைப்பு மிக சிறப்பாகவும் மிகவும் விமர்சையாகவும் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று முன்னோர்களை வணங்கி ஆசிகளை பெற்று சீரும் சிறப்புமாக இருந்து வருவது என்பது நமக்கெல்லாம் பெருமையான ஒன்றாகும். அவ்வாறு தொடர்ந்து படைக்கும் போது சேலை, வேஷ்டி துண்டு போன்ற துணிமணிகள் நிறைய சேர்ந்துவிடும். படைப்பை சேர்ந்த பெரியவர்கள் அவற்றை ஆண்டுக்கு ஒரு தடவை அந்தந்த புள்ளிகளுக்கு பிரித்து கொடுப்பார்கள். மேலும் பெரிய படைப்புகள் என்றால் நிறைய சேலை, வேஷ்டிகள், மற்ற வேண்டுதல் பொருட்கள் அதிகமாக சேர்ந்து விடுவதால் படைப்புக்கு மறுநாள் ஏலமும் விடுவார்கள். அவ்வாறு ஏலத்தின் போது வந்த தொகையினை படைப்பு வீட்டினை புதுப்பிப்பது, படைப்புக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, முன்னோர்களுக்கு கழுத்தூர் போன்ற நகைகள் செய்து சாற்றுவது, குலதெய்வ வழிபாடு செய்வது என்று நல்ல பல செலவுகளை செய்து முன்னோர்களது அருளாசிகளை பெறுவது என்பது தொன்று தொட்டு வரும் நல்ல செயலாகும். இனி வரும் காலங்களில் நமது சந்ததியினரும் விட்டு விடாமல் முன்னோர்களுக்கு படைத்து வணங்கி நமது குலதெய்வ வழிபாடு செய்து நமது இனம் செழித்து புள்ளிகள் பெருகிட முயல்வோமாக.